இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு. இந்த குறள் நட்பை நாம் சிறப்பித்து கூறினாலும் நட்பு கீழானதாக தோன்றும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இணையர் இவர் எமக்கு அப்படின்னா இவர் எனக்கு இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றதும், இன்னம் யாம் நான் அவனுக்கு இப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட நம்ம நண்பரை பத்தி சிறப்பித்து கூறினாலும் நட்பு புல்லியதாய் தோன்றும். புல் என்னும் நட்புனா, புல் அப்படின்னா கீழானது, கீழானதாக தோன்றும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அதாவது நம்ம நிறைய பெரியவர்களோட நட்பு கொண்டிருப்போம். நட்புக்கு வயது கிடையாது. நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது அவங்கள பற்றி அவங்க யாருன்னு தெரியுமா, நானும் அவங்களும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம், நான் இல்லைனா அவன் இருக்க மாட்டான், அவன் இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு புனைந்து கூறுவது, சிறப்பித்து கூறுவது. இப்படி சிறப்பித்து கூறினால் அந்த நட்பின் தன்மை குறையும், நட்பு இழிவாய் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம் இதற்கு இணையம் இன்னம் அப்படின்ட்டு நம்ம நண்பரை நாம் பிரித்து கூறுறோம் பார்த்தீங்களா, அப்படி பிரித்து கூறினாலும் நட்பு கீழானதாய் தோன்றும் இன்னும் இன்னொரு பொருளும் இருக்கு. அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, சிறப்பித்து கூறினும், நாம் நட்பை பற்றி, நாம் நண்பரை பற்றி மற்றவர்களிடம் சிறப்பித்து புனைந்து கூறினும், அப்படி இல்லைன்னா இணையர் இவர் நான் அவன் அப்படின்ட்டு பிரிச்சு சொன்னாலும் நட்பு கீழானதாய் தோன்றும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது பெருமை பேசிதான் நட்பு வளர வேண்டுமா அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு அருமையான குறள்.